வணக்கம். இன்றைக்கி காலையில் இட்லிமா தோசைமாலாம் எழுந்திரிச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ பாசிப்பருப்பு கண்ணில் பட்டுச்சு. சரி, நமக்கு பாசிப்பருப்பை வச்சு ஒரு டிஃபன் பண்ணலான்ட்டு அதுக்கு சைடிஷ் தகன்னு ஒரு தக்காளி சட்னி செஞ்சு நல்லா இருந்துச்சு. வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுகி ஒரு அரை மணி நேரம் ஊறினா போகிறோம். அரை கப்பு வெள்ளை அவல் இருந்துச்சு. அதை வச்சு நல்லா கழுவி போட்டு அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி 10 நிமிஷம் ஊறினா போகிறோம். ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. சீக்கிரம் செய்யக்கூடிய டிஃபன் தான், டக்குன்னு உடனடி செஞ்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் காரத்துக்கு தகுந்த உங்களுக்கு மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு மிளகாய் போட்டுக்கிட்டேன், 2 துண்டு இஞ்சி போட்டுட்டேன், கொஞ்சம் ஜீரகம் போட்டேன். அப்புறம் தண்ணியை வடித்து பாசிப்பருப்பு அரை மணி நேரத்தில் அருமையாக ஊறிடுச்சு பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாங்க. யோசிக்கிற நேரத்தில் அருமையான ஒரு ஹெல்த்தியான டிஃபனுங்க. அதை போட்டுட்டு அவளும் பாருங்கள் தண்ணியும் அதுவும் கரெக்டாக இருக்குது, நல்லா ஊறி போயிருக்கு. அந்த இதையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு மூடி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறன்னே அரைச்சிக்கங்க, ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் குறன்னு, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ ஒரு இதில் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே இதில் கழுவி விட்டு தக்காளி, பூண்டு, புளி அதே மிக்சர் ஜாரில் போட்டு தேவையான காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள், கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ மூடி இது போல் நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்ச விழுதை தூக்கி ஊற்றி நல்லா எண்ணெய் மேலே வர்ற வரையும் மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு தகன்னு ஒரு தக்காளி சட்னி சுவையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த டிஃபனுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு இப்போ இதுக்கு தகுந்த கொத்தமல்லி, மல்லித்தலை, இன்னும் உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கலாம், கேரட்டு கூட போட்டுக்கலாம், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு காலை டிஃபன், நல்லா ஹெல்த்தியான டிஃபனுங்க, நல்லா ப்ரோட்டீன் சத்து அதிகம் நிறைஞ்சதுங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ அந்த இது ஊத்தாப்பம் மாதிரி தான் ஊற்றலாம், நைஸாகவும் ஊற்றலாம். ஊத்தாப்பம் மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டால் போகிறோம், ரொம்பலாம் இழுக்க வேண்டாம். கொஞ்சம் மாவு வெந்ததுக்கப்புறம் அப்படி சுற்றி எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு தேவைப்பட்டதை ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கீழ் மாவு வெந்தப்புறம் இப்போ பாருங்க, மேலெலாம் கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி இருக்குது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக திருப்ப இருந்துச்சு. இந்த பக்கமும் வெந்த பிறகு இப்போ எடுத்துக்கலாம். வெந்திருக்கு நல்லா பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். எடுத்து நம்ம சாப்பிட்ற பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இன்னொன்று ஊற்றி எடுத்துட்டேன். தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டோம், ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இட்லிமா தோசைமா இல்லையா, டக்குன்னு ஒருக்கா செஞ்சு பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருந்துச்சுங்க. இந்த புளிக்காத மாவுக்கும் கொஞ்சம் காரசார புளிப்போட அருமையான சட்னி.